சப்போஸ் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 5 பேர் சேர்ந்து ஊட்டி கொடைக்கானல் ட்ரிப் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மினிமம் அங்க 2 நாளாவது இருப்பீங்க. சோ அப்படி 2 நாள் இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் அந்த மாதிரி பிடிச்சதா ஆகணும். அப்படி எல்லாரும் ஊர் சுத்திட்டு ரொம்ப டயர்டா ரூம்ல வந்து தூங்குவாங்க. நைட்டு பீஸ்ஃபுல்லா தான் போகும். பட் காலையில எந்திரிச்சு பார்க்கும்பொழுது உங்க கூட வந்தவங்க யாருமே அந்த ரூம்ல இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இங்கதான் எங்கேயாச்சும் வெளில போயிருப்பாங்கன்னு தோணும். பட் ரொம்ப நேரம் ஆகியும் அவங்க யாருமே திரும்பி வரல. ஈவன் ரிசப்ஷன்ல போய் கேட்டாலும் இல்லையே, நீங்க தனியா தானே வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ இப்படி ஒரு டாபிக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் பேக் டு மில்லியன் மிஸ்ட்ரி. இந்த இன்சிடென்ட் கரெக்டா 1889 நடக்குது. ஸோ பாரிஸ்ல ஹோட்டல் கிர்லான்ற ஒரு லக்ஸரியஸான ஹோட்டல். ஸோ அந்த ஹோட்டல்ல ஒரு ஃபேர் மாதிரி நடத்துறாங்க. ஃபேர்னா பொருள் காட்சி மாதிரி வச்சுக்கோங்களேன். பொருள் காட்சினா பொருள் காட்சியே இல்ல, ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி. ஸோ அதனால அந்த இடத்துக்கு நிறைய டாக்டர் சயின்டிஸ்ட் எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துக்கு நிறைய பேர் செஞ்ச கிரியேஷன் இன்வென்ஷன் எல்லாம் கொண்டு வந்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. இது சாதாரண கான்ஃபரன்ஸ்ல வேர்ல்ட் ஃபேர், அதாவது உலகத்துல இருக்க நிறைய பேர் வருவாங்க. இந்த ஃபேர் அட்டென்ட் பண்ண கேப்ரியல்லாவும் அவங்க அம்மாவும் போறாங்க. அமெரிக்கால இருந்து பாரிஸுக்கு இந்த ஃபேரை பாக்குறதுக்காக போறாங்க. சோ இது கொஞ்சம் ரொம்பவே அதிகமான டிஸ்டன்ஸ், டிராவலும் அதிகம். கேப்ரியல்லாவும் அவங்க அம்மாவும் அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் ரொம்பவே டயர்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்த டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகம், அதனால டிராவலும் கூட. அதோட கேப்ரியல்லாவோட அம்மா கொஞ்சம் வயசானவங்க, அதனால ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்தனால அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சோ அதனால அவங்க 2 பேருமே அந்த ஹோட்டல்ல ஒரு ரூம் புக் பண்றாங்க. அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கேப்ரியல்லா அவங்க அம்மாவை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு கேப்ரியல்லா அங்கேயே இருக்கிற ஏதாவது டாக்டரை கூப்பிட போறாங்க. அதுல இருந்து ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுக்குறாரு. பட் அதுல எழுதி கொடுத்த ஒரு மருந்து ரொம்பவே ரேரானது, ஈஸியா அங்கேயே கிடைக்காது. சோ மருந்து மாத்திரைங்களை வாங்கிட்டு வரதுக்கு கேப்ரியல்லாவுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு. கடைசியா 2 மணி நேரம் கழிச்சு ஹோட்டல்ல ரீச் பண்றாங்க. அவங்க ரூமுக்கு போய் பார்க்கும்பொழுது கெஸ் வாட், அது அவங்க இருந்த ரூம் மாதிரியே இல்ல, டோட்டலி சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது அவங்க புக் பண்ண ரூம் தானான்னு வெளில போய் ரூம் நம்பரை செக் பண்றாங்க. ரூம் நம்பர் சேமா தான் இருக்கு, பட் ரூம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த ரூம்ல எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, கேப்ரியல்லாவோட அம்மாவும் அவங்க கொண்டு வந்த லக்கேஜும் அந்த ரூம்ல இல்ல. அதாவது அங்க இருந்த ஒண்ணு இல்லாத மாதிரி இருந்துச்சு, டோட்டலி சேஞ்சு. இதை பார்த்துட்டு பதறி அடிச்சு போய் கேப்ரியல்லா ரிசப்ஷன்ல போயிட்டு நானும் எங்க அம்மாவும் அந்த ரூம்ல தங்கியிருந்தோம், எங்க அம்மா எங்கேயா சொல்லிட்டு வெளில போனாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் சொன்னது என்னன்னா, இல்லையே, நீங்க மட்டும் தான் தனியா வந்தீங்க, நீங்க தான் வந்து இந்த ரூம் புக் பண்ணீங்க, உங்க கூட வேற யாரையும் பார்க்கலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்ட கேப்ரியல்லாவுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஈவன் அவங்க அம்மாவை செக் பண்ண ஒரு டாக்டரை கூட்டு போனாங்களே, அந்த டாக்டரும் அந்த இடத்துல இல்ல. ரிசப்ஷன்ல கூட வேற ஆள் தான் நிக்கிறாங்க. அவங்க முன்னாடி பார்த்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த இடத்துல இல்ல. இந்த இடத்துல எல்லாரும் என்ன செய்வாங்களோ அதே தான் கேப்ரியல்லாவும் செஞ்சாங்க. போலீஸ்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போலீஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கேப்ரியல்லாவுக்கு பைத்தியம் முடிச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றது வேற, கேப்ரியல்லா சொல்றது வேற. அங்க இருக்கிற யார்கிட்ட கேட்டாலும் அப்படி நாங்க ஒருத்தவங்களை பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்றாங்க. பட் கேப்ரியல்லாவுக்கு மட்டும் தான் அவங்க அம்மா கூட வந்தது மெமரியில இருக்கு. எப்படி நார்மலா இருக்க ஒரு ஆளு திடீர்னு மறைஞ்சு போக முடியும்? கடைசி வரைக்கும் இது ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இந்த கேஸுக்குன்னு நிறைய தியரிஸ் இருக்கு. த ஃபர்ஸ்ட் தியரிஸ் பிளாக்யூ புரோட்டோகால். சோ இந்த தியரியை வச்சு பார்க்கும்பொழுது கேப்ரியல்லாவோட அம்மாவுக்கு ஒரு வரக்கூடாத ஒரு நோய் வந்திருக்கலாம். சோ அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு கேப்ரியல்லாவை வெளில அமைச்சிட்டு கேப்ரியல்லாவோட அம்மாவை ஒரு குவாரண்டைன்ல, அதாவது ஒரு சேஃபான பகுதியில அந்த நோய் யாருக்கும் பரவாத மாதிரி கவர்மெண்டே அவங்கள புடிச்சு வச்சிருக்கிறதா சொல்றாங்க. அதனால இந்த விஷயத்தை பத்தி யாருமே சொல்லக்கூடாதுன்னு சீக்கிரட்டா மூடி இருக்கான்னு சொல்றாங்க. பட் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. த செகண்ட் தியரிஸ் டைம் கிளிச். எங்குமே நடக்காத டைம் கிளிச் அந்த இடத்துல நடந்திருக்கலாம். அதாவது பாரிஸ்ல நடந்த அந்த ஹோட்டல் கிளிங்டான்ல அவங்க இருந்த அந்த ரூம்ல ஒரு டைம் கிளிச் நடந்து எல்லாருமே மறைஞ்சு போயிருப்பாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ரூம்ல இருக்கிற லக்கேஜ், அவங்க அம்மா எல்லாருமே மறைஞ்சு போயிட்டாங்க. இந்த விஷயம் கேப்ரியல்லாவுக்கு மட்டும் தான் மெமரியில இருந்திருக்கு, மத்த யாருக்குமே இல்ல. த தேர்ட் தியரி இஸ் மண்டேலா எஃபெக்ட். மண்டேலா எஃபெக்ட்டுக்கு ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா ஆகி அந்த காக்ரோச்சஸ் எடுத்துக்கோங்க. அதுல ஆகியோட வாலோட எண்ட்ல ஒயிட் கலர்ல இருக்குன்னு பாதி செட் ஆஃப் பீப்புள்ஸ் சொல்லுவாங்க. பட் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இல்ல அப்படிலாம் இருக்காதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ரியாலிட்டியில ஆகியோட வால்ல ஒயிட் கலரே இருக்காது. ஆகியோட வாலோட எண்ட்ல வெள்ளை கலர்ல இருக்குன்னு சொன்னாங்களே, அவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி பாத்துருப்பாங்களா? அப்படி இல்லாத விஷயம் இருந்த மாதிரி அவங்களுக்கு மெமரி இருந்திருக்கலாம். இந்த தியரி மாதிரி தான் கேப்ரியல்லா இல்லாத ஒருத்தவங்களை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பட் மண்டேலா எஃபெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு ரியாலிட்டியில நடந்திருக்கு. பட் திடீர்னு இந்த மாதிரி யாருமே மறைஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரியா இருக்கலாம், இல்லாட்டி நானே சும்மா சொன்ன கதையா கூட இருக்கலாம். சோ எது உண்மைன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பட் ஃபைனலி இந்த கேஸ்ல ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதாவது கேப்ரியல்லாவோட அம்மா இருந்திருக்காங்கன்ற ஒரு க்ளூ.
கான்ஃபரன்ஸ் நடந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இது தெரியுது. இந்த கான்ஃபரன்ஸ்ல நிறைய சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ் எல்லாம் வந்திருப்பாங்கல்ல, அங்க அவங்க ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க. சோ அந்த போட்டோல பின்னாடி நிக்கிற ஒரு லேடி கேப்ரியலாவோட அம்மா அந்த நாள் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்களோ அதே ட்ரெஸ் போட்டு அந்த இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. பட் அது கேப்ரியலாவோட அம்மா இல்ல, வேற யாரு? சோ இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சேனலை